இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். அதில் தான் இந்த ரைட்ஸ் ஜஸ்டிஸ் ஆக்ஷன் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யுஎன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரைட்ஸ் ஜஸ்டிஸ் ஆக்ஷன் வந்துட்டு உண்மையிலேயே வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஸ்பெஷல் மூமெண்ட் வேணும், அதை நம்ம வந்து பிரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இன்னைக்கு தீமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிஜமான ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து சின்ன குழந்தையிலேருந்து வீட்டிலேருந்து பிறக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நம்ம பேச வேண்டியதாக வருகிறது. அது வந்து உண்மையிலேயும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜஸ்டிஸ் அண்ட் ஆக்ஷனை பற்றி இவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. கருவிலேயே வந்து பெண் குழந்தை அப்படின்னா கலைச்சிடுறதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்றாகத்தான் இருக்குது. அதுக்காகவே பிஎன்டிபி ஆக்ட் வந்தது. நம்ம வந்து உலகம் முழுக்க ஸ்கேன் பண்ணி குழந்தை வந்து ஆணா பொண்ணான்னு பார்த்துக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் மாத்திரம் வந்துட்டு ஆணா பெண்ணான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அது பெண்ணுன்னு தெரிஞ்சால் கருவிலேயே கரைத்து விடுகிறார்கள். அப்படியே மீஞ்சி அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு எருக்கம்பாலை கொடுத்துட்றாங்க, இல்லை நெல்மணியை கொடுத்துட்றாங்க, கொண்டுடுறாங்க. அப்படிங்கிறது சகஜமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியதாக இருந்தது. அதற்காக ஸ்பெஷலான சட்டங்கள் வந்தது. இந்த மாதிரியாக பெண்களுடைய உரிமைகளை வந்து கருவிலிருந்து பறித்து விட்டு மேற்கொண்டு அவங்க பிரிஞ்சு வந்தானா அப்படி கொண்டுட்டு அதையும் மீறி நம்ம உயிரோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சமத்துவமான ஒரு வாழ்க்கை இருக்கிறதான்னு பார்க்கும்பொழுது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆமாம் பெண்ணும் ஆணும் சமம் தான் சொல்லுது. எல்லா கவர்மெண்ட்டும் 8 அளவில் பார்க்கும்பொழுது ஏதோ செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஓரளவுக்கு அதனால நம்ம வந்து எம்பவர் ஆயிருக்கோம். ஆனால் வேண்டிய அளவுக்கு ஆயிருக்கோமான்னு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. பெண்களுக்கான சமமான ஒரு கல்வி, தரமான கல்வி இருக்கணும். அந்த தரமான கல்வி பெற்றவர்களுக்கு அவங்களுக்கு நல்ல சமமான வேலை வேண்டும். அவர்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டு சேஃப்டி வேணும். அந்த சேஃப்டியும் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் வருது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக படிப்புலேயும் வேலைகள்லேயும் சமமான உரிமை இருக்கணும். இன்றைக்கி பொறுத்தா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோமோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 100 ஆண்கள் இருந்தாங்கன்னா ஒரு 50 60 பெண்கள் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ less than 60% ஆர் ஓன்லி in the workforce as far as women are concerned. ஸோ பெண்கள் ஒர்க் ஃபோர்ஸில் இருக்கிற பெண்கள் ஒரு 60%க்கும் கம்மியானதான். அவங்களும் கூட பார்த்திங்கன்னா மேல்தட்டில் இருக்கக்கூடியவங்க இன்னும் கம்மியாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட கீழே இருக்கக்கூடிய வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஒர்க்குக்கு ஈக்குவல் பேன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் யதார்த்தத்தில் பார்த்தா ஒரு கட்டிட தொழிலாளரை பார்ப்போம். கட்டிட தொழிலாளர் மேலே நின்றுக்கிட்டு பூசுகிறவனுக்கு ஜாஸ்தி சம்பளம் கொடுக்குறாங்க, அது ஆணாக இருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கொடுத்து அந்த கலவை கொத்து கொண்டு வந்து கொடுக்குற வேலைகள் அதிகம் செய்யக்கூடிய வலுவை தூக்கக்கூடியவர்கள் வந்து பெண்களாக இருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த இடத்துல போனாலும் அக்ரிகல்ச்சர்லேயும் கூட பெண்களுடைய சம்பளம் வந்துட்டு குறைவாகத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்றது சட்டம் இருக்குது. தாராளமாக சட்டத்தை அப்ரோச் பண்ண முடியும், பண்ணணும் கூட. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சட்டம் ரீதியாக எதுவும் எடுக்கணும்னா செலவு நிறையா ஆயிருமோ, நமக்கு யாரும் உதவிக்கு வரமாட்டாங்களோன்னுட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. முதல்ல நான் ஆரம்பிக்கும் போதே கல்வியை பற்றி சொல்ல ஆரம்பித்ததுக்கு ரீசனே எல்லாருக்கும் ஓரளவு கல்வி இருந்ததுனால தான் அறிவுகள் பூர்வமாக என்ன நம்முடைய ரைட்ஸுங்கிறதுக்கு ஓரளவுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்கள்லேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் அண்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கூட, சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கூட சட்ட உதவி மையங்கள் இருக்கின்றன. அந்த சட்ட உதவி மையங்கள் மூலியமாக கூட நம்முடைய உரிமைகளை கேட்க முடியும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இலவசமாக எல்லா விதமான உதவியும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அது இல்லாமல் நம்ம நிறைய என்ஜிஓக்கள் இருக்கின்றன. அவங்களும் கூட நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை வந்து டேப் பண்ணுறது வந்து முக்கியமான ஒன்றாக இருக்குது. எல்லாமே அப்ரோச் பண்ணலாம். விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பும் அப்ரோச் பண்ணலாம். மற்றபடி பாதிக்கப்பட்ட பெண்களும் அப்ரோச் பண்ணலாம். பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக மற்றவர்களும் குரல் கொடுக்கலாம். பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இதுக்கு வந்து குரல் கொடுக்கணும்ல. நிறைய இடங்களில் நான் வந்துட்டு பஞ்சாயத்து லெவலில் கூட, கார்ப்பரேஷன் லெவலில் கூட நம்ம வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீ சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வந்து எதுவுமே மூட நம்பிக்கைகளுடன் எதையுமே எடுத்துக்கூடாது. பெண்களும் ஆண்களும் சமம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். பெண்களுக்கான சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன், ப்ரெக்னன்சி, அதுக்கான ஒரு தேவைகளுக்காக நம்ம வந்து சில நேரங்களில் நம்ம வேலைகளுக்கான இடைவெளி வந்து விடுகிறது. அந்த இடைவெளியை வந்துட்டு ஒரு வாரமாக நினைத்து
எம்ப்ளாயர்ஸ் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது நமக்கு சம்பளம் குறைஞ்சி போயிடுது. இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு அறிவுபூர்வமாக அணுகி பெண்கள் வந்து அந்த 5 நாட்கள் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்கிறது காமிக்கணும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெண்கள் தன்னுடைய உடலை பற்றிய ஒரு புரிதலுடன் பாதிக்கப்பட்டால் எதையும் இழந்து விடலைங்கிறத புரிஞ்சுக்கணும். அது பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்ட ஒரு பெண் வந்து இதுக்கப்புறம் எனக்கு லைஃபே இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இன்னை வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது அப்படிங்கிறது அந்த பசங்களுக்கு, குழந்தைகளுக்காக இருக்கட்டும், பெரியவர்களுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு அறிவுபூர்வமாக நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் நீ எதையுமே இழக்கவில்லை. உன்னுடைய உடல் மேல் ஏற்பட்ட இந்த அக்ரெஷனுக்கு நீ நிச்சயமாக சட்ட ரீதியாக உன்னை அக்ரஸாராக வந்தவர்களுக்கு அவங்கள வந்து அக்யூஸ்டை பார்க்குறோம், நம்ம அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும், சட்ட ரீதியாக பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியும். இதற்காக நீ சைலண்ட்டாக இருந்துன்னு சொல்கிறவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அது ஒரு குழந்தை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திட்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னுட்டுன்னு நம்ம கொடுத்து அவங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பயப்படுறாங்க, இந்த குழந்தையோடைய ஃப்யூச்சரே போயிடுமோ இது வெளியில் தெரிஞ்சிட்டான்னுட்டுன்னு. அதெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கூட ஒரு சயின்டிஃபிக் டெம்பரான ஒரு மனப்பான்மை வேணும். நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் ஐ மீன் பிரச்சனைகள் த்ரூ இன்டர்நெட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நிறைய இருந்துகிட்டு இருக்குது. இது ஆணையும் பெண்ணையும் இருபாலாரையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது. இப்போ ஆண்களை வந்து மெயினாக வந்து ஃபைனான்ஷியலாக அடிக்கக்கூடியதாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை மிரட்டுவதற்கு, அவர்களை பற்றின இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப்பை வெளியில் கொண்டு வரதும், அவங்களுடைய ப்ரைவசியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு த ப்ரைவசி இஸ் ஆக்சுவலி அக்ரெஸ்ட் அப்பான். நிச்சயமாக வந்து நிறைய விதத்தில் அவங்க வந்து பாதிக்கப்படுகிறார்கள். ஃபோட்டோஸை எடுத்து அல்லது வீடியோஸை போட்டு வெளியில் பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சகஜமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்முடைய சட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. சிவியராக பனிஷ் பண்ண முடியும். ரீசன்ட் பாஸ்ட்டில் நான் ஒரு வழக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வழக்கில் வந்துட்டு ஒரு காதலர்கள் அவங்க 2 பேரும் ஒன்றாக இருந்ததை அந்த பையன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு வெளிநாட்டில் வேலை படிக்கிறதுக்கு போயிடுறா. இவன் அவளை வரவழைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவன் மேலும் அவளுடைய லைஃப்பை வேறே தொடர்ந்து போயிடுவாங்கிற அச்சத்தில் நான் வச்சிட்ருக்கிற இந்த வீடியோஸை வெளியில் பப்ளிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் பயந்துக்கிட்டு அந்த வெளிநாட்டில் இருந்து அவங்க அப்பா அம்மா இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சொல்லாமல் இந்த ஊருக்கு வர்றான். இங்கே வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறான், அவங்ககிட்டையும் இதை கேட்குறான். கேட்கும்போது அவன் அந்த நேரத்துலேயும் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நீ என்னுடன் ஒரு நெக்ஸ்ட் திருப்பியும் ஒரு உறவு வச்சுக்கிட்டேனா தான் இதை கொடுப்பேங்கிற மாதிரி எதை சொல்லி ஷி பிகம்ஸ் ப்ரெக்னென்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த வீடியோ இருக்கிறத அந்த மொபைல் ஃபோனை வந்து பிடிங்கிடுறாங்க, தூக்கி போட்டுடுறாங்க, டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அந்த பையனுங்க மேலே கேஸு, இந்த பொண்ணு மேலே கேஸு. என்னென்னா இவன் வந்து அவனுடைய மொபைலை பிடுங்கி எல்லாம் அவனை வந்து விரட்டி எடுத்துக்கிட்டதாக. ஸோ அது மாறணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சைபர் க்ரைமாக இருக்கட்டும், டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இவர்களெல்லாம் ஒரு பெண்ணை அவமானப்படுத்தினாலோ, பெண்ணை கொடுமைப்படுத்தினாலோ அவர்களுக்கு எதிராக நம்மால் நிச்சயமாக வழக்கு தொடுக்க முடியும், கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், அதனால் ஆக்ஷன் எடுக்க முடியும், நமக்கு நிவாரணங்கள் வாங்க முடியுங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் நிச்சயமாக உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயோ அல்லது இன்றைக்கு ஆன்லைன்லேயோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போகக்கூட வேணும்னு கிடையாது. அண்ட் ரெண்டாவதாக இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுடைய பேரை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட சட்டம் இருக்குது. அப்படி பப்ளிஷ் பண்ணினாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசன்ட் பாஸ்ட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாதிக்கப்பட்ட போது அவளுடைய அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கே வந்து பிரச்சனைகள் வந்தது. அது அவர் யார் லீக் பண்ணினாங்களோ அவங்க மேலே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க பாதிக்கப்பட்டால் கம்ப்ளைனண்ட் ஆகிட்டோம்னா நம்ம தொடர்ந்து ஹியூமிலியேட் ஆகப்படுவோமோ, மற்றவர்களுடைய மற்றவர்கள் கண்களை வந்து நம்ம கீழே ஆக்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் நாம் வந்து இதை அணுக முடியும்னு தெரிஞ்சுக்கணும். பணியிடங்களில் வந்து பாலியல் பலாத்காரங்கிறது உடல் ரீதியாக மாத்திரம் இருக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு பேச்சுக்கள் மூலியமாகவோ அல்லது சைகைகள் மூலியமாகவோ அல்லது ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதை காமிச்சோ அல்லது ஒரு
பாலியல் ரீதியாக சலுகைகள் கேட்பது, இந்த ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பணியிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவள் பெண் என்ற காரணத்திற்காக அவளுடைய மனசு பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செக்ஷுவல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்ததுன்னா அதை வந்து குற்றமாக பார்க்கக்கூடியது தான் இந்த ஆக்ட். ஸோ இப்போ பணியிடங்களில் ஏற்படக்கூடிய பாலியல் பிரச்சனைகளுக்காகத்தான் இதை வந்து ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதில் வந்து வெறும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக மாத்திரம் இல்லை, இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் சொல்கிறாங்க. அதனால் பணியிடங்களில் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த அது 10 பேருக்கு மேலே பெண்கள் வேலை செய்தால் அந்த பணியிடங்களில் அந்த ஃபேக்ட்ரிஸாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸஸாக இருக்கட்டும், வேறு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த விதமான ஒரு ஐடி செக்டாராக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் ஒரு ஐசிசின்னுட்டு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று வைக்கணும். அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த பணியிடத்தில் வேலை செய்யக்கூடிய சீனியர் மோஸ்ட் உமன் ஷுட் ஹெட் இட், சேர்பர்சனாக இருக்கணும். அதில் வந்து ஒரு பெண்களை பற்றின புரிதலுடன் பெண்களுக்காக வேலை செய்யக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஒர்க்கரோ என்ஜிஓ யாரையாவது ஒருத்தரை நியமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நியமித்து ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொரு ஐசிசியை பற்றியும் அந்த ஒவ்வொரு பணியிடத்துலையுமே போர்டில் போட்டு எல்லாரும் அல்லது அவங்களுடைய சர்க்குலர் இன்டர்னல் சர்க்குலர்ஸ் மூலியமாக தெரிவிச்சிருக்கணும். இல்லைன்னா ஒரு கமிட்டி இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ அதை பற்றின அறிவிப்பு இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு பணியிடத்துலையுமே ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸோ இது ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு செக்ஷுவல் அவேர்னஸை பற்றின ஒரு சென்சிட்டைசேஷன் கூட நடத்தணும் ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டதென்றால் அதற்கு பிறகு ரியாக்ட் பண்ணக்கூடியதாக மாத்திரமல்ல, அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளையும் சொல்லப்படுகின்றது. அதில் அது அப்படியும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட் மேலே நிச்சயமாக அந்த ஐசிசி ஆக்ஷன் இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் இங்கே கொடுக்குறீங்கிறதுனால வேண்டி உங்களுடைய மற்ற உரிமைகள் பாதிக்கப்படாது. அதனால் இந்த ஹராஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னா அது குற்றவியல் சட்டத்தை மூலியமாக நம்ம நிவாரணங்கள் கேட்க முடியும். அதற்காக நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் அது வந்து சிவியராக இருந்தது அப்படின்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட்டே கூட இந்த அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுகின்ற ஒரு ஆக்ட் இது. அது விமன் எம்பவர்மெண்ட்டுங்கிறது வந்து ஹோலிஸ்டிக்காக பார்க்க வேண்டிய ஒன்று. கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியாது. வேலைக்கு படிச்சுட்டா எம்பவர்மெண்ட் வரும்னு ஒரு நேரம் நினச்சோம். ஆனால் படித்த பெண்களே பாதிக்கப்படுகின்ற பெண்களை நாங்கள் நிறைய பார்க்குறோம். அப்புறம் வேலைக்கு போயிட்டால் அவங்களுக்கு வந்து எம்பவர்மெண்ட் வந்துடும்னு சொன்னோம். வேலைக்கு போய்ட்டு வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் பார்க்குறோம். சம்பளம் நிறைய இருந்துச்சுன்னா ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா இல்லை மேலே இருக்கக்கூடிய பேங்க் மேனேஜராக இருக்கட்டும், இல்லை அட்வொகேட்டாக இருக்கட்டும், இன்ஃபேக்ட் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும் கூட இருக்கக்கூடிய இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் கூட வந்து பாதிக்கப்பட்டவர்களாக நம்ம பார்க்குறோம். குடும்ப சூழல்ல எல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பணியிடங்களில் ஒரு பக்கம், வீட்டுக்குள்ளேயே இன்னொரு பக்கம் அப்படின்னுட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய தன்மையில் நம்ம பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நம்ம இருக்கோம். அதனால தான் நம்ம எம்பவர்மெண்ட் பற்றி அதிகமாக பேச வேண்டியிருக்கு. இந்த எம்பவர்மெண்ட் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லும்பொழுது ஹோலிஸ்டிக்காக இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு இருக்கணும். நம்ம படித்திருக்க வேணும், வேலைக்கு போகணும், சம்பளம் இருக்கணும், சமத்துவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நாம் சமத்துவத்துடன் நம்முடைய லைஃபையே பார்க்கணும். சட்ட ரீதியாக பார்த்தா அதான் முதல்ல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வந்து அரசியலமைப்பு சட்டமே வந்து ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லியிருக்கு. பெண்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்னுட்டுன்னு எந்த சட்டமும் சொல்லலை. திருமணம் செஞ்சுக்கிட்டால் ஆணுடைய வீட்டில் கணவன் வீட்டில் தான் போய் இருக்கணும்னுட்டு சட்டம் சொல்லலை. இன்ஃபேக்ட் சட்டத்தில் வந்து இட்ஸ் வெரி நெபுலஸ். இட்ஸ் டஸ் நாட் ஸ்பீக் அபவுட் வேர் மேரிட் கப்பிள்ஸ் ஹேவ் டு லிவ். ஸோ நீங்களே வந்து முன்னாடியே வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இங்கே தான் இருக்க போகிறேன், இல்லை அங்கே தான் என்னுடைய வேலை இங்கே இருக்குது, அந்த நிமித்தம் என்னுடைய வேலை இங்கே இருக்கிறதுனால நீங்கள் இங்கே வந்து இருங்கன்னுட்டு கணவன்கிட்ட அவங்க சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான வாழ்க்கையை நடத்த முடியும் நம்ம. ஐ திங்க் திஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒவ்வொரு பெண்ணும் நான் என் காலில் நிற்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் ஒவ்வொரு குழந்தையும் நம்ம வளர்க்கணும். அதில் தான் நம்முடைய சக்ஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பெற்றோர்கள், ஸ்கூலு, காலேஜு, நம்முடைய சமூகம், நம்முடைய சமூகத்தை சார்ந்த மற்ற
அங்கத்தினுடைய அசோசியேஷன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் கூட அப்பாவோட பேர் தான் முதல்ல கேட்குறேன், அம்மாவோட பேர் முன்னெல்லாம் கேட்கவே இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு அப்பாவுடைய பேர் அம்மாவோடைய பேர் ஒன்றா கூட அப்படிங்கிறாங்க. ஒரு இனிஷியல் போடும்போது கூட அப்பாவோட பேர் மாத்திரம் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அம்மாவோடைய பேரும் போடுகிறதுங்கிறது சகஜமாகிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு வந்துட்டு வீட்லேயும் ஒரு ரோல் இருக்குது, வெளியிலையும் ஒரு ரோல் இருக்குது. அதுவும் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் நம்ம வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிறோம், வெளி வேலையும் பார்த்துக்கிறோம். அதுக்கு வந்து நம்முடைய வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குங்கிறது நிறைய பேர் வீட்டில் இல்லை. நிறைய பேர் வீட்டில் ஆண்கள் வந்து வேலை செய்யணும், ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் கூட பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துடக்கூடாது, எத்து வீட்டுக்கிட்டு பார்த்துடக்கூடாது, நான் வந்து மிஷின் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துணியை துவைச்சிட்றேன், அதை நீ கொண்டு போய் காயப்போடு, என்னென்னா வெளியில் இருக்கிறோம் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கணவன்களை தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்காங்க. உதவி செய்யணும்னு வந்தால் கூட மற்றவர்கள் ஏதாவது சொல்லிடுவாங்களோங்கிற பயத்தினால் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிற ஒரு சூழலில் தான் இன்றைக்கி கூட இருந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதனால் இந்த ரெட்டை ரோலையும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதிகமான பலுவை சுமந்து கொண்டிருக்கிறாங்க. முன்னே இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வீடு மாத்திரம் தான் இருந்தது. இன்றைக்கி வீடையும் பார்த்துக்குறோம், வெளியிலையும் பார்த்துக்குறோம். ஸோ நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல எழுந்திரிச்சு காஃபி போட்டு நானே குடிச்சிக்கணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், மற்றவங்களை எழுப்பணும், அதுக்கப்புறமா அவங்களே எழுப்பி வேலைக்கு அனுப்பணும், நானும் வேலைக்கு போகணும், திரும்பி வந்தும் அந்த வேலையெல்லாம் நான் தான் செய்யணும். கடைசி பாத்திரம் தேய்ச்சி கழுவி க்ளீன் பண்ணிட்டு நம்ம மறுநாளைக்கு வேண்டியது எதையும் ஊற வைக்கணும்னா அத்தனையும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் படுக்க போக முடியும். அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறதுனால பெண்களுக்கு ரெட்டையான பலுவோ இல்லை பல அதிகமான பலுக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த பலுவையை நம்மளால் ஆனால் தூக்க முடிகிறது. அதுக்குரிய இது வரைமுறைகளை அதை வலுவை தூக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது தான் டிப்ரெஷன் வருது. இந்த டிப்ரெஷனுங்கிறது நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல நேரங்களில் பல வடிவங்களில் இது வந்து பர்ஸ்ட் ஆகுது. ஸோ வாட் வி ரியலி நீட் இஸ் இந்த ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் கூட இருக்கணும் நமக்கு. அது மாதிரி எதுவுமே இன்றைக்கி இல்லை. மேரிட்டல் கவுன்சிலிங்கும் இருக்கணும். வி நீட் பீப்புள் ஹூ, பிகாஸ் ஜாயின்ட் ஃபேமிலி போயிடுச்சு. அந்த காலத்தில் பெரியவங்க இருந்தாங்க, வீட்டில் மற்றவங்க இருந்தாங்க, அவங்க நமக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பாண்டிங் இருந்தது. நமக்கு வந்து அவங்க தோளை அவங்க கொடுத்தாங்க, நம்மளால் சாய முடிஞ்சது. இன்றைக்கி சாய்வதற்கு யாருமே கிடையாது ஒரு சமூகத்தில் ஒரு ஒவ்வொரு பெண்ணும். அதனால் நிச்சயமாக we need proper counseling, counselors from school level to colleges, படியிடங்களில் வெளியிலையும் கூட நமக்கு வந்து we need proper scientifically trained counselors. இந்த லெட் கோ கான்செப்ட் ஆரம்பத்துலேருந்தே வரணும். நான் தான் என் குழந்தைய பார்க்க வேண்டிய கடமைக்கு உட்பட்டவளாக இருக்கிறேன், நான் தான் இந்த வீட்டை பார்க்குறேன், நான் தான் தூணு, நான் தான் எல்லான்னுட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதாலையும் அதனாலேயே நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். வேலையிலையும் இருக்கட்டும், வீட்லேயும் இருக்கட்டும். அதை மாற்றி நான் இல்லைனாலும் இது நடக்கிற மாதிரி நம்ம ஒரு சமூகத்தை க்ரியேட் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல இருந்தே ரொம்ப செல்லம் கொடுத்துக்கிட்டு பண்ண முடியாது. அவங்களையும் நம்ம கூட வேலைக்கு கொண்டு வரணும். நம்ம கணவன்மார்களாக இருக்கட்டும், நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாரையுமே வந்துட்டு ஒரு கூட்டான ஒரு ஜாயிண்ட்டான பகிர்தல் இருக்கணும். ஒவ்வொன்றுலேயும் எதையுமே வந்து ஓரளவுக்கு தான் எடுத்துக்க முடியும். எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன், அதுதான் ஹீரோயிசம், அதுதான் நான் அப்படின்ட்டு காமிக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ ஹூம் ஆர் வி கோயிங் டு ப்ரூவ் டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து எந்த ஒரு சுமையை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோதான் தூக்கணும். அதுக்கு மேலே நம்ம தூக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு நாம் மாற்றியராக ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, நான் எனக்காகவும் கூட கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுவேன், செலவு பண்ணுவது தவறல்ல. அது வந்து அவளுக்குள்ளாரையே ஒரு ஃபீலிங் இருக்கணும். நான் மற்றவர்களுக்காக மட்டும் வாழறதுக்காக பிறக்கலை, என்னையும் பார்த்துக்கணும். நான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டா மாத்திரம்தான் அடுத்தவங்கள பார்த்துக்க முடியும், இல்லை மற்ற சமூகத்துக்கு கூட எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரியலி கான்ட்ரிபியூட் எனிதிங், ஃபர்ஸ்ட் யூ கான்ட்ரிபியூட் டு யுவர் செல்ஃப். நானாக இருந்த பிறகு தான் மற்றவர்களுக்காக எதையும் பண்ண முடியும். நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஏறினீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் இஸ் இந்த எமர்ஜென்சி மாஸ்க் விழுந்ததுன்னா முதல்ல உங்களுக்கு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய போடுன்னு சொல்கிறான். இதுதான் சமூகத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒன்று. அவங்களுக்கு தான் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு போட்டுக்கலை அப்படின்னு சொன்னால் நான் யாருக்குமே உதவ முடியாமல் கூட போயிடலாம். அதனால் அந்த சுமைகள் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கல அப்படின்னு சொன்னோம்னா வில் பி டிப்ரெஸ்ட், வில் நாட் ஹாவ் எனி ஹாப்பினஸ். நமக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால்,
ஃபெமினிசம் பேசுகின்ற அதே நேரத்தில் எல்லா ஆண்களும் நம்முடைய எதிரிகள் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம் வந்து எல்லாருக்கூடையும் எல்லாவற்றுடையும் நம்ம ஒரு அன்புடன் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நமக்குள்ளார வளர்த்து கொள்ளணும். அதுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும்னு நான் சொல்லலை. மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், மாற்றங்கள் தேவை, மாற்றங்கள் இல்லாமல் உலகமே இல்லை, ப்ரோக்ரஸ்னாலே சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ரஸுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத பார்க்கும்பொழுது நிச்சயமாக நாம் ஒரு அறிவுபூர்வமாக வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு போனோம் என்றால் மாத்திரம்தான் நம்ம அதை கொள்ள முடியும். நம்ம காலை நல்லா ஊன்றி கொண்டு விட்டு மற்றவர்களுக்காகவும் நம்ம உதவக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்மளையும் வளர்த்துக்கணும், நம்முடைய சமூகத்தையும் நம்ம கொண்டு போகணும். நான்கிறது வந்துட்டு இருக்கின்ற அதே நேரத்தில் நாமுங்கிறதையும் நம்ம கொண்டு வரணும். யாருமே நம்முடைய எனிமீஸ் கிடையாது. நிச்சயமாக பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, ஆண்களும் மற்றபடியான திருநங்கைகளோ திருநர்களோ யாராக இருந்தாலும் சரி, எல்லோரும் சமமான ஒரு மக்கள் தான். இந்த மக்கள் மத்தியில் நம்முடைய சூழலையும் பாதுகாத்து கொண்டு, இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் இவ்வளோ மோசமாக இருக்குது, பொல்யூஷன் இவ்வளவு இருக்குது, இது எல்லாமே மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டிலேருந்து கூட மாறணும். நம்முடைய வேஸ்ட் செக்ரிகேஷன்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சேலஞ்சாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு பெண்ணும் நான் எனக்காக வாழ்ந்து கொண்டிட்டு இருக்கிறேன், அதே நேரத்தில் என் சமூகத்துக்கும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன்னுட்டு ஏதாவது ஒரு சின்ன கோல் வச்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருந்தோம்னா சமூகத்தை மாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.